மக்களே, இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு கடையல் பார்க்கலாம். நான் கொஞ்சமாக பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன். கடாயில் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதை ஆற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நமக்கு. தினமும் துவரம் பருப்பு சாம்பாரே வச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் பச்சைப்பயிறு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 நீளமான மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. நம்ம பொடி பொடியாக தான் போடணும்னு இல்லை, ஏன்னா நம்ம வேக வைக்க தானே போகிறோம். கொஞ்சம் பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மூடிக்கலாம். நாலுலேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம பருப்பு நல்லா வெந்து வந்துடும். கூடவே நம்ம போட்ட எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் சட்டி வச்சுருந்தா சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம குக்கர்லேயே இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன். நாலு காஞ்ச மிளகாய். நம்ம இப்போ தாளித்து எடுத்துக்கிறதுக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குட்டி ஸ்பூனில். ரொம்ப தீஞ்சிராமல் மிதமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மிளகாவை. கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப மணமாகவும் இருக்கும். மிளகாய் தீஞ்சிராமல் எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடைஞ்சி வச்சுருக்கோம் பருப்பு, அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பச்சைப்பயிறு கடையல் ரெடி.